கூட்டுறவு சங்கத்துல இருந்து செயலாளர் கூப்பிடுறாருங்க, கடனை கட்டுறதா வேண்டாமா ஐயா, ஏதாச்சும் ஒரு விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அன்பிற்குரிய விவசாயிகளை, எல்லா விவசாய சங்கங்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாயிகளும், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இணைஞ்சு ஒரு தீர்மானத்தை எடுத்தாச்சு. கடனை கட்ட முடியாது, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு கடனை தள்ளுபடி வேணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. எனவே கடனை அவர்கிட்ட போய் கேளுங்க செயலாளரே. எங்க நேரம் முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதி என் பேரை சொல்லி என் நிலைமை சொல்லி ஒரு கடிதம் எழுதி அங்கிருந்து வாங்கி கடனை கட்டிங்க, என்கிட்ட கேட்க வேண்டாம், என்கிட்ட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிடுங்க. நீங்க ஏதாவது நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லுங்க. நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா நேரடியா வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, அதை கூட ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சு ஒரு லெட்டர் எழுதி, எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், இந்த அரசினுடைய தலைவர் அவர்கள், உங்களுக்கும் அவர் தான் முதல்வர், அவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு கடனை கட்டுவதற்கு வழி இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, நஷ்டமாக இருக்கிறது விவசாயம். எனவே இந்த கடனை முதல்வரிடமிருந்து கேட்டு பெற்று நீங்கள் இந்த கடன் தொகையை சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லி திருப்பி ஒரு கடிதம் வைங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் விவசாயிகளை, மகாராஷ்டிராவில் எப்படி இவ்வளவு பெரிய கடன் தள்ளி கொண்டாங்கன்னு கேட்குறீங்க. அங்க பிஜேபி தேர்தலை சந்திச்ச போது நாங்க ஆட்சிக்கு வந்தா கடனை தள்ளுபடி வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. ஆனா விவசாய சங்கம் ஒரு முடிவு எடுத்தாங்க, நம்மளுக்கு என்னைக்கு விவசாயம் லாபகரமா வருதோ அன்னைக்கு நம்ம கடனை கட்டுவோம். அதுவரை கடனை கட்டுறதுன்னு முடிவு எடுத்தாங்க. 3 வருஷமா எல்லா முயற்சி எடுத்து பார்த்துட்டாங்க. நோட்டீஸ் அனுப்புனாங்க, ஏழை விட போனாங்க, நகை ஏழை விடுவேனாங்க, என்னென்ன மிரட்டி பார்த்தாங்க. விவசாயி அசரவே இல்லை. வேற வழியே இல்லாம அரசாங்கம் இன்னைக்கு 3 வருஷம் கழிச்சு இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கு. அப்படின்னா விவசாய ஒற்றுமை தான் காரணம். எனவே எந்த விவசாயம் இன்னொரு கடனை வாங்கி இந்த கடனை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு லாபம் வந்திருக்குதோ அன்னைக்கு நம்ம கட்டலாம். கடந்த 5 வருஷம் நமக்கு நஷ்டம், அதனால கடனை கட்ட முடியாது என்பதை சரியாக தெளிவுபடுத்திடும். எல்லாரும் குடும்பத்தோடு சென்னைக்கு கிளம்பி வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கை மனுவோடு வாங்க, நமது ஒற்றுமை முதல்வருக்கு காமிப்போம், கடன் தள்ளி விடுவோம். அனைவரையும் அன்போடு ஜூலை 7 சென்னை பேரணிக்கு எழும்பூர்ல சித்ரா தியேட்டர்ல இருந்து எக்மோர் எல்ஜி ரவுண்டான வரைக்கும் நடைபெறக்கூடிய அந்த கோரிக்கை பேரணிக்கு அனைவரும் குடும்பத்தோடு பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.